கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். இன்றைக்கும் அநேகருடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்படாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகராலே நாம் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்படாமல் பலவீனப்படுகிறதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இங்கே சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம் ஆண்டவராகிய தேவன் சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்கிற தேவன் என்றும், மற்றுமாக இப்படி சிறுமைப்பட்டிருக்கிறவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன் என்றும் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகத்துல 13வது அதிகாரத்துல 9வது வசனத்தினுடைய பகுதியிலே பார்க்கும் பொழுது, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன். அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் சிறுமைப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் அவர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி நம்மை ஆசிர்வதித்து சிறுமைப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, சங்கீதம் 10:17 வசனத்தின் பிரகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிற தேவன், நீர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன். இந்த நாளிலும் ஆண்டவரே, சிறுமைப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து நீர் எங்களுடைய வேண்டுதலை கேட்டு விடுவித்து கிருபையினாலே, எபிரேயர் புத்தகத்துல நாங்கள் வாசிக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய கிருபையினாலே எங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா, இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வேண்டுதலும் கேட்கப்படுவதாக, இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுவதாக, அவருடைய சிறுமைப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் மாறுவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you all.